ஒரு காலத்தில் ஒரு காட்டில் விலங்குகளும் பூச்சிகளும் கூடி யார்தான் அழகானவர் என்று தீர்மானிக்க முயன்றனர். வண்ணத்துப் பூச்சி சொன்னது, எனக்கு வண்ணமயமான சிறகுகள் இருக்கின்றன. அதனால் நானே மிக அழகானவள். குரங்கு கூறியது, நான் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறேன். எனவே நான் தான் சிறந்தவன். தாவர சிட்டு, நான் சிறியதும் அழகானதும். அதனால் நான் தான் அழகானவன். தாவர சிட்டு கூட பெருமையாக குதித்தது. அந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர புத்திசாலி காகம் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அனைவரின் பேச்சையும் கேட்ட பிறகு காகம் சொன்னது, உண்மையான அழகு உங்கள் தோற்றத்தில் இல்லை, அது உங்கள் நல்ல மனசில், அன்பில், உதவிச் செயல்களில் இருக்கிறது. அனைத்து விலங்குகளும் அதை கேட்டதும் உணர்ந்தனர். உள்ளழகுதான் வெளியழகை விட பெரியது. அந்த நாள் முதல் அவர்கள் பெருமை பேசாமல் ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தார்கள். கதையின் நெறி மாறல், உண்மையான அழகு என்பது அன்பிலும் நல்ல குணத்திலும் உதவிச் செயல்களிலும் தான் உள்ளது, வெளிப்புற தோற்றத்தில் அல்ல.